என் செல்ல குழந்தையே, உனக்கான அற்புதமான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக தான் இப்போது இறுதி வாய்ப்பை உன் கண்களில் காட்டினேன். நான் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் இன்று இரவோடு இரவாகவே நடக்கப் போகுது. இப்போது எது நடக்கணும்னு உன் மனசில் நினச்சிக்கிட்டே இந்த பதிவை கேட்கிறாயோ அது நிச்சயம் நீ நினச்ச விதத்திலேயே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இனிமேலும் யாரையும் தேவையில்லாமல் நம்பி ஏமாறாதே என் தங்கமே. இந்த வராகி அம்மா என்னை நம்பு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அன்பும் ஆசைகளும் எல்லாமே நிறைவேறும். யார் மீதும் அன்பு வச்சினா அது நாளைக்கே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக மாறிவிடும் அல்லவா? அதுக்காக யாரிடமும் அன்பில்லாத அரக்கனாக நீ வாழணும்னு நான் சொல்ல மாட்டேன். அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்தால் வாழ்க்கைங்கிறதே நரகமாக இருக்கும். அன்பை வைக்கணும், ஆனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, யார் மீது பாசம் வைக்கலாம் யார் மீது அன்பு வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உரிய இடத்தில் நீ அன்பை வச்சினா உனக்கான வாழ்க்கை செழிக்கும் என் செல்லமே. உன்னுடைய நிலைமையை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களை கூட கைத்தட்டி பாராட்டும்படி வெற்றிகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். இனிமேலும் நீ கலங்கி போகவோ வருத்தப்படவோ அவசியமே இருக்காது. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ உண்மையான அன்புக்கும் பாசத்துக்குமாக தானே ஏங்கிக்கிட்டு இருக்க. ஆனால் அதே அன்பை நீ எத்தனை பேருக்கு கொடுக்குறன்னு யோசிச்சிருக்கியா? எல்லாரும் உனக்கு உண்மையாக இருக்கணும், எல்லாரும் உன் மேலே அன்பை செலுத்தணும், உன்னை பாராட்டணும்னு நினைக்கிற நீ அதே விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்கிறாயான்னு கொஞ்சம் யோசி என் செல்லமே. உன் வாழ்க்கையில் தினமும் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உனக்காக நான் அனுப்பி வைத்தவர்கள் தான். அதில் உனக்கு வேண்டினவங்க வேண்டாதவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு தனியாக யாருமே கிடையாது. அவர்களை உன் வாழ்வில் நீ பார்ப்பதற்கும் உன்னை பார்க்க வருவதற்கும் அதனால் வரும் நன்மை தீமைகளுக்கும் காரணமாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்வில் நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேனேன் செல்லமே. அதுவரையிலும் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை நீ காதில் வாங்கிக்க வேணாம். நல்லதோ கெட்டதோ கண்டதையும் யோசித்து நிம்மதியில்லாமல் வருந்தாதே என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசிக்கணும், தவிர நடந்து முடிஞ்சது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை பற்றி யோசித்து அவஸ்தைப்பட வேணாம். உன்னை குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும்னு விட்டுடு. நீ அனுபவிக்கக்கூடிய வலியும் உன்னுடைய கஷ்டமும் மனவேதனையும் மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவங்க அதே விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்பதில் மட்டும் அவர்கள் தெளிவாக உணரும்படி அவர்களுக்கு உண்டான வலியையும் வேதனையையும் நான் கொடுப்பேன். ஏன்னா என் பிள்ளையான உன்னை அழுக விட்டுட்டு அவர்கள் மட்டும் சிரித்து வாழ முடியுமா என்ன? நீ ஒருபோதும் யாருக்கும் வலியையும் வேதனையையும் உண்டாக்காமல் உண்மையா வாழு, உண்மையா இரு. அந்த நல்ல செயலுக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் நடக்கக்கூடியதையெல்லாம் நன்மைக்கே நீ ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டீனா மகிழ்ச்சியை தேடி நீ வெளியில் எங்கும் போக வேண்டாம் என் செல்லமே. மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும். உன்னை படைச்ச இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். உன் மனசில் நீ எந்த அளவுக்கு பாரங்களையும் கஷ்டங்களையும் சுமக்க முடியும்னு. நீ ஒருபோதும் மனம் தளராதே. இந்த வராகியம்மா நானும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. தேவையில்லாமல் காரணத்தை உருவாக்கி அது காரணம் இது காரணம் அதனால் எனக்கு உன்னை பிடிக்கலை, நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சும்மாவே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை விட்டு பிரிய நினைக்கும் மனிதர்களையும் உன்னை விட்டு வெறுக்க நினைக்கும் மனிதர்களையும் கூட காரணமே இல்லாமல் நீ நேசிக்கிறாயல்லவா? அளவு கடந்த அன்பை கொடுக்கிறாயல்லவா? அதுதான் உன்னுடைய நல்ல குணம். அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் யாரையாவது பார்த்தா அவர்களையும் நீ நேசிக்கலாம். அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாகும் என் செல்லமே. வாழ்க்கையில் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. நீ நம்பிக்கை வச்சினா நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்காக இந்த வராகி அம்மா நான் முடிச்சு கொடுப்பேன். 1000 பேர் 1000 விதமாக பேச தான் செய்வாங்க. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சினா நேரம் போதாது என் செல்லமே. நீ எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வரணும்னா அதை முதல்ல உன்கிட்ட இருந்து தான் நீ ஆரம்பிக்கணும். மாற்றம் எதுவுமே தன்னிடமிருந்து வராமல் மற்றவர்களிடம் மட்டும் எப்படி வர முடியும்? உனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் அதுக்கு பிறகு நீ மற்றவர்களிடம் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இன்னைக்கு உனக்கு நடக்கலைங்கிறதுக்காக நீ வாடி வதங்கி போகாதே. எல்லாமே கிடச்சிச்சுன்னு ஒரு நாளைக்கு ஆடி அடங்கவும் வேண்டாம். ஏன்னா எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா?
உன்னிடம் இல்லாதது உனக்கு கிடைக்கவும் செய்யலாம். உன்னிடம் இருப்பது உனக்கு தேவையில்லாதது என்பதற்காக அதை உன்னிடமிருந்து நான் பறிக்கவும் செய்யலாம். எல்லாத்துக்குமே இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்லதை உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு தேவையில்லாததையும் உனக்கு சரியில்லாததையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததையும் உன்னிடமிருந்து நான் விலக்கி வைப்பேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ வசதியாக வாழணும்னு ஆசைப்படலை, வறுமை இல்லாமல் இருந்தால் போதும்னு தானே ஆசைப்பட்ட. வகை வகையாக நிறைய சாப்பிடணும், வெளியே போய் சாப்பிடணும்னு நீ ஆசைப்படலை, வயிறு நிறையிற அளவுக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சா போதும்னு நினச்ச. அதே போல் அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும்னு ஆடம்பரமாக வாழ ஆசைப்படவில்லை. யாருக்கிட்டையும் போய் கையேந்தாமல் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று தானே நினைத்தாய். அப்படிப்பட்ட நீ எதிர்பார்த்தது போலதான் உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுக்க போகிறேன். நீ தேடும் எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு. நீ நாடும் விதத்தில்தானே அது செயல்படும். காற்றை நீ பார்க்கவும் முடியாது, நீ கூப்பிட்டா அது வரவும் வராது. ஆனால் சும்மா நீ கதவுகளை திறந்து வைத்து உன் வீட்டில் இருந்தால் நீ அழைக்காமலேயே காற்று உன்னை வந்து தென்றலாக தீண்டும் தானே. அதே போலதான் கடவுளும். கடவுளை பார்க்கவும் முடியாது, ஆனால் உன்னுடைய மனசை உன்னுடைய உள்ளத்தை திறந்து வைத்தாயே ஆனால் இந்த வராகியம்மா எப்போது வேண்டுமானாலும் உன் மனதில் வந்து நான் உட்கார்வேன். நானே உனக்கு வழிகாட்டியாகவும் இருந்து உன் வாழ்க்கைக்கான பல நல்ல முடிவுகளையும் எடுப்பதற்கு உனக்கு துணையாக இருப்பேன். இறை சிந்தனையோடும் விழிப்புணர்வோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பியேன் செல்லமே. எந்த விஷயத்துலையும் முடிவு எடுத்ததுக்கு பிறகு இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படக்கூடாது. நீ என்னை நம்பி எந்த முடிவை எடுத்தாலும் அது உனக்கு நல்லதாக இருக்கும்படி நான் செய்து காட்டுவேன். உன்னை தனிமையில் விட்டுட்டு பிரிந்து போகக்கூடிய மனிதர் யாராக இருந்தாலும் அவங்கள நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். நீ யாரையும் பின்தொடர்ந்து போய் கெஞ்ச வேண்டாம் என் செல்லமே. அவரை விட சிறப்பான ஒருவர் உன்னை நெருங்கி வரும்படி நான் செய்து காட்டுகிறேன். உன்னை விட்டு பிரிந்த மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி நீ அழுக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டேயோ அடுத்தவங்க கிட்டேயோ சொல்லி அழுகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா என்கிட்ட சொல்லி அழு. நான் உனக்கான நல்லதை செஞ்சு நீ அழுவதற்கான காரணங்களையும் சரி செய்வேன். அடுத்தவரிடம் சொல்லினால் அவமானம் மட்டும்தானே மிஞ்சும். நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழக வேண்டாம். உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நீ உண்மையாக பழகு. உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்கள் அல்லவா. காலம் செல்ல செல்ல அதன் மகத்துவத்தை நீயே புரிஞ்சுக்க தான் போகிற. மற்றவங்க உன்னை தவறாகவோ இழிவாகவோ பேசுகிறார்களே நினச்சி நீ கவலைப்பட வேணாம். அவர்களுக்கு அதற்குண்டான தண்டனை சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் உன்னை பற்றி தவறாய் பேசும்போதும் மட்டமாய் பேசிய போதும் அதை பொறுத்து கொண்டு போனாயல்லவா, அந்த பொறுமைக்கான பலனையும் இந்த வராகியம்மா நான் சீக்கிரமாக கொடுப்பேன். உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய செயல்களையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் விடியக்கூடிய ஒவ்வொரு நாளையும் கூட நம்பிக்கையோடு எடுத்து வை. நாளை முதல் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கப்படும் அடிகள் மூலமாகவே உன் கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து ஏமாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையை முடித்து வைத்து உனக்கு ஏற்றங்களை கொடுப்பேன் என் செல்லமே. ஏற்றம் வரும்போதும் முன்னேற்றம் வரும்போதும் நீ நிதானமாக இருக்கணும். ஏமாற்றங்கள் வரும்போது நீ இப்படி பொறுமையாக இருந்தால் நிலையான நிம்மதியும் நிதானமான முன்னேற்றமும் கூடிய விரைவில் உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் அதற்காக நீ மனமுடைந்து போகாதே என் செல்லமே. யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். அப்படி யாராவது ஒரு சில மனிதர்கள் உன்னை அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ தூக்கி எறிந்தோ பேசினால் அவர்கள் கண் முன்னாலேயே நான் உன்னை மேலே தூக்கி விடுவேன். இந்த வராகியம்மா உனக்கு பின்னால் இருக்கிறேங்கிறத நான் எல்லாருக்கும் நிச்சயமாக உறுதிப்படுத்துவேன் என் செல்லமே. நீ கவலைப்படாத, நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வராகியம்மா நான் நீ மனசில் நினச்ச காரியத்தை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். ஓம் வராகி.